நம்ம நாட்டில் வரி விகிதம் வரி விதிப்பு எப்படி இருக்குது, மற்ற நாடுகளில் அது எந்த மாதிரி இருக்கு? வரிகள் லண்டன் மாதிரி இருக்குது, ஆனால் சர்வீஸ்லாம் சோமாலியா மாதிரி இருக்குது. 2019 தான் நிர்மலா சீதாராமன் ஒரு புதிய ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வந்தாங்க. அவங்க வந்த உடனே இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு ஏதோ டேக்ஸ் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ரொம்ப அதிருப்தி ஆகிட்டு தொடர்ந்து பங்குகளை விற்றுக்கிட்டு இருந்தாங்க. எந்தெந்த பங்குகள்லாம் பாதுகாப்பானதாக இருக்கும், எப்பயுமே பெரிய ஆபத்தை ஏற்படுத்தாது, இதை நம்பி நான் இதை வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற பங்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் பொதுவாக ஒட்டுமொத்த பங்குச்சந்தை பார்த்துக்கோங்க. ஒட்டுமொத்த பங்குச்சந்தை வீக்காக இருக்குதுன்னா இந்த சினிமா துறையும் பங்கு வர்த்தகமும் இது ரெண்டும் கொஞ்சம் வெளியே இருந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிளாமராக இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக எல்லாருமே கேட்குறது, பங்குச்சந்தையில் நான் எப்படி கோடீஸ்வரர் ஆகிறது? காலில் இந்த தார் உருகி காலில் ஒட்டும். ஸோ அந்தளவு ஒரு கடுமையான வெயிலெல்லாம் கூட வெறும் காலில் நடந்திருக்கிறேன் நான் 9ஆம் கிளாஸ் வரைக்கும். நான் முதல்ல ஒரு ஸ்லிப்பர், பாத்ரூம் ஸ்லிப்பர்னு சொல்லுவாங்க, அதுதான் நான் வாங்கினது. கிட்டத்தட்ட ஒரு 10வது வகுப்பில் படிக்கும்போது தான் அதை வாங்கணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு வறுமையான சூழ்நிலை தான். வணக்கம் நேயர்களே, இது திரு டாக்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு PR சுந்தர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சென்னையில் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய ஒரு பகுதியிலிருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களோட இளமை பருவம் எப்படி இருந்தது? சென்னையில் மணலி ஹாஸ்டல் அப்படின்னு ஒரு ஹாஸ்டல் இருக்குது. அதே மாதிரி ஏழை குழந்தைங்களுக்கெல்லாம் அவங்க இலவசமாக சாப்பாடு, தங்க இடம் கொடுப்பாங்க. இந்த சென்னையில் மின்ட்னு ஒரு ஏரியா, தங்கசாலைன்னு சொல்லுவாங்க. அங்கே கோவிந்த நாயக்கப்பன் தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்குது. அங்கே இருக்க அந்த மணலி ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்டலில் தங்கி தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் நான் படித்தேன். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு வசதி கிடையாது. ஸோ இந்த சென்னையில் இந்த வெயிலில் காலில் இந்த தார் உருகி காலில் ஒட்டும். ஸோ அந்தளவு ஒரு கடுமையான வெயிலெல்லாம் கூட வெறும் காலில் நடந்திருக்கிறேன் நான் 9ஆம் கிளாஸ் வரைக்கும். நான் முதல்ல ஒரு ஸ்லிப்பர், பாத்ரூம் ஸ்லிப்பர்னு சொல்லுவாங்க, அதுதான் நான் வாங்கினது. கிட்டத்தட்ட ஒரு 10வது வகுப்பில் படிக்கும்போது தான் அதை வாங்கணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு வறுமையான சூழ்நிலை தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பொதுவாக அந்த காலத்தில் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்ட்டு. வட இந்தியாவிலேருந்து நமக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க, தொழிற்சாலைகள்லாம் அதிகம் கிடையாது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஐடி இண்டஸ்ட்ரி, இந்த கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி 2000. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இப்போ ஒட்டுமொத்த தென்னிந்தியா நல்லா முன்னுக்கு வந்திருக்கு. நீ வட இந்தியா கம்பேர் பண்ணும்போது தென்னிந்தியா ஒரு பெரிய லெவலில் முன்னேற்றம் இருக்குது. ஆமாம், அது காரணம் என்னென்னா, ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னிங்கனாலே சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், இது 3 தான் ஒரு பெரிய லெவலில் சொல்லுவாங்க. உங்களுக்கு பஞ்சாபில் சண்டிகரோ, டெல்லியோ, லக்னோவோ, பீகார் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த ஐடி இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு முன்னாடி பெரும்பாலும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் தென்னிந்தியாவுக்கு அதிகமாக இது கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இங்கே ஒரு வேலை வாய்ப்புகளும் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. அதனால தான் நிறைய பேர் அந்த காலத்தில் தென்னிந்தியாவிலேருந்து வட இந்தியாவுக்கு வேலைக்கு போனாங்க. இப்போ அங்கே இந்த மதராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நானும் இங்கே வேலை கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு நான் வட இந்தியாவுக்கு வேலைக்கு போயிருந்தேன். வட இந்தியாவில் குஜராத்தில் மகாத்மா காந்தி பிறந்த ஊர் போர்பந்தர் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஊரில் ஒரு பிர்லாவுக்கு சொந்தமான ஒரு ஃபேக்ட்ரி, அந்த சோடா ஆஷ் தயாரிக்கிற ஃபேக்ட்ரி. ஸோ அந்த கம்பெனியில் நான் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுருந்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் நான் சிங்கப்பூரில் ஆசிரியராக வேலை. என்ன படிச்சிருந்தீங்க? நான் படித்தது MSc மேத்தமெட்டிக்ஸ். நான் குஜராத்லேயும் ஒரு பிர்லாவுக்கு சொந்தமான ஒரு கம்பெனியில் அவங்களுக்கு சொந்தமான ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக தான் நான் வேலை செஞ்சேன். கணித ஆசிரியராக? ஆமாம், கணித ஆசிரியர் தான். அதுக்கப்புறம் சிங்கப்பூர் நான் அது கணித ஆசிரியராக தான் போனேன். ஸோ அது சிங்கப்பூர் ஒரு ஆசிரியர்களுக்கு அதிகபட்சமாக சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு சில நாடுகளில் சிங்கப்பூர் ஒரு நாடு. இப்போவும் என்னுடைய நண்பர்கள் சிலர் அங்கே வேலை செய்கிறாங்க, ஆசிரியர்களாக வேலை செய்கிறாங்க, ஹைஸ்கூலில் வேலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. 1 கோடி ரூபாய்? வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் வருமானம். அந்த அளவுக்கு நல்ல சம்பளம் சிங்கப்பூரில். ஏதோ ஒரு காலகட்டத்தில் எனக்கு சிங்கப்பூரில் வேலை பிடிக்கல, நான் திரும்பி வந்துட்டேன்.
ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னப்போ சிங்கப்பூரில் வேலை செஞ்சதால் ஓரளவு நல்ல சேமிப்பு இருந்தது கையில். அதுக்கப்புறம் நம்ம பங்குச்சந்தையில் வந்து கொஞ்சம் ஏன் வரக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணி நான் ஏற்கனவே ஒரு போர்பந்தரில் குஜராத்தில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுருந்தேன் இல்லைங்களா. அங்கே பெரும்பாலும் வந்து குஜராத்திஸ் வந்து பங்குச்சந்தையில் நிறைய முதலீடு பண்ணுவாங்க. ஆமாம், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே இன்னும் கூட வீட்டில் ஏதாவது சீர் செய்கிறதா இருந்தாலும் சரி, பிறந்த நாள் இந்த மாதிரி விசேஷமான நாட்களுக்கு கூட கிஃப்டாக வந்து ஷேரை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுப்பாங்க. ஒரு ஒரு ஜோக் சொல்லுவாங்க. பங்குச்சந்தைக்கு ரூ. 100 வருதுன்னா, அந்த ரூ. 100ல் ரூ. 95 குஜராத்லேருந்து வருது. இந்த மீதி ரூ. 5 எங்கேருந்து வருதுன்னா, மற்ற மாநிலங்களில் செட்டில் ஆகிருக்கிற குஜராத்திஸ் கிட்டேருந்து வருது ஓ, அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஜோக்காக சொல்கிறது அது. அப்போது வந்து என் உடன் வேலை செய்த குஜராத்தி நண்பர்கள் அவங்க மூலமாக கொஞ்சம் பங்குச்சந்தை வந்து எனக்கு கொஞ்சம் பரிச்சயமாச்சு. ஸோ அந்த ஒரு அடிப்படை நாலேஜ் எனக்கு அப்போ இருந்ததுனால நான் சிங்கப்பூர்லேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் இந்த பங்குச்சந்தைக்குள்ளே நுழைவோம் அப்படின்னு சொல்லிட்டு பங்குச்சந்தைக்குள்ளே நுழைஞ்சி ஏறக்குறைய 2007 2008 பங்குச்சந்தைக்கு வந்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷமாக பங்குச்சந்தையில் இருக்கிறேன் இப்போது. தங்கசாலையில இருந்து தலால் ஸ்ட்ரீட் வரைக்கும் அந்த பயணம் எப்படி இருந்தது? இது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு மனநிறைவான பயணம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் ஆங்கிலத்தில் சொன்னீங்கன்னா மின்ட் ஸ்ட்ரீட் டு தலால் ஸ்ட்ரீட். தலால் ஸ்ட்ரீட்டா? இப்போ வந்து தலால் ஸ்ட்ரீட் டு வால் ஸ்ட்ரீட். ஓ, வால் இப்போ ஸ்ட்ரீட் வந்து வரைக்கும் போயாச்சு. நான் அமெரிக்க பங்குச்சந்தையிலையும் இப்போது முதலீடும் பண்ணுறேன், வர்த்தகமும் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஏன்னா வந்து நான் வந்து சிங்கப்பூர் குடிமகன். நான் வந்து அமெரிக்க பங்குச்சந்தையில் முதலீடு பண்ண எனக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ டேக்ஸ் வந்து 0. ஸோ அதனால் இந்திய பங்குச்சந்தை விட்டு விலகி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அமெரிக்க பங்குச்சந்தைக்கு நான் போயின்ட்டுருக்கிறேன் நான். இது வந்து ஒரு நல்ல ஒரு மனநிறைவான ஒரு வாழ்க்கை அப்படின்னு தான் சொன்னோம். இது வந்து கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏழை மாணவராக இங்கேருந்து எதுவுமே எந்த வசதியுமே இல்லாமல் இருந்த நீங்கள் இன்னைக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருக்கீங்க இல்லையா? இது எப்படி சாத்தியம்னு நினைக்கிறீங்க? அதுக்கு பின்னால் இருக்க அந்த தாரக மந்திரம். நமக்கு மட்டும்தான் திறமை இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளை விட திறமை அதிகமாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவங்களெல்லாம் விட நம்ம வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே காரணம் வந்து நம்ம ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லக்கூடாது. அது கண்டிப்பாக வந்து தப்பு. பூர்வ ஜென்மம்னு ஒன்று கிடையாது. அதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த ஜென்மத்திலேயே நம்ம பண்ண புண்ணியங்கள் வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து புண்ணியங்கள் மேலே நம்பிக்கை உண்டு. கண்டிப்பாக உண்டு. அது இந்த பூர்வ ஜென்மம் கிடையாது இல்லைங்களா. இந்த ஜென்மத்தில் நம்ம யாருக்கும் வந்து கெடுதல் நினைக்கல. நம்ம எல்லாருக்கும் நல்லது செஞ்சோம். ஸோ கூடிய வரைக்கும் நம்ம நிறைய பேர் நல்லது செஞ்சோம். ஸோ அது வந்து நமக்கு திரும்ப வந்து கிடைக்குது. இன்னும் இதுக்கு பின்னால் அந்த கடின உழைப்பு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது இல்லையா? இந்த இந்த வெற்றிக்கு பின்னால் உங்களோட முயற்சி, உழைப்பு அந்த மாதிரி இருக்கலாம். அதாவது கடின முயற்சி, கடின உழைப்பு எல்லாம் இருக்கலாம். ஆனால் கடின முயற்சியும் கடின உழைப்பும் இருக்கிற எல்லாரும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுறது இல்லையா. ஸோ அது மட்டுமே பத்தாதுன்றீங்க. ஸோ அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதோ ஒன்று. ஸோ அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு சொல்லலாம். சிலர் வந்து பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்வாங்க. ஸோ அப்போ என்னென்னா அது அது ஒரு தவறான வாதம். ஏன்னா அப்போ இந்த ஜென்மத்தில் கொஞ்சம் நல்லா இல்லாதவங்களாம் அப்போ பூர்வ ஜென்மத்தில் பாவம் பண்ணாங்களா அப்படின்ற அர்த்தம் வந்துடும். ஸோ அது தவறு. வரியை பற்றி குறிப்பிட்டீங்க. நீங்கள் பீயிங் சிங்கப்பூர் சிட்டிசன், இந்தியாவுக்கும் மற்ற மேலை நாடுகளுக்கும் இருக்க அந்த வரி வித்தியாசம் அதை எப்படி உணர்றீங்க? எப்படி இருக்குது? நம்ம நாட்டில் வரி விகிதம், வரி விதிப்பு எப்படி இருக்குது? மற்ற நாடுகளில் அது எந்த மாதிரி இருக்குது? பொதுவாங்க வெளிநாட்டில் வந்து இந்தியாவை பற்றி என்ன அபிப்பிராயம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு டாக்ஸ் டெரரிசம் கண்ட்ரி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து வரிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தார், இப்போ நம்ம ஏதாவது சொன்னோம்னா, சார் இங்கே இவ்வளோ வரி தானே, நீங்கள் அங்கே பாருங்கள், லண்டனில் பாருங்கள், இதை விட வரி அதிகமாக இருக்கும். அது நிறைய கேட்க முடியாது அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆனால் என்னென்னா அதுக்கு தான் ஒருத்தர் சொல்லியிருந்தார், வரிகள் வந்து லண்டன் மாதிரி இருக்குது, ஆனால் சர்வீஸ்லாம் சோமாலியா மாதிரி இருக்குது. ஸோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு அதிகமாக வரி இருக்குதுன்னே வச்சுப்போம். ஆனால் அந்த வரியை வாங்கி அவங்க நல்ல ரோடு போட்டு கொடுக்குறாங்க, நல்ல தண்ணி கொடுக்குறாங்க, நல்ல காற்று இருக்குது. பட் இந்த இது மாதிரியான ஒரு கேள்வி இப்போ மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேடையில் இருக்கையில் இதே மாதிரி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போ அவங்க இதுக்கு ஒரு விளக்கமும் அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க ரோட்ஸ் நல்லா இருக்குது, டாக்ஸ் நிறையா வாங்குறீங்கன்ற விமர்சனத்துக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்க மேன் பவர், அதாவது பாப்புலேஷனையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும், அதை யாருமே ஒப்பிட்டு பேசுகிறதே கிடையாது அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. அதாவதுங்க உங்களுக்கு எது சாதகமாக இருக்குதோ அதை பேசக்கூடாது. அங்கே மக்கள் தொகை கம்மியாக இருக்குது, அப்போ குறைவான மக்கள்கிட்ட தானே டேக்ஸ் வாங்குறாங்க.
இங்கே மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. அப்போ அதிகமான மக்கள்கிட்ட டேக்ஸ் வாங்குறாங்க இல்லையா? ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் வந்து துபாயில் இருக்கிறேன். ஸோ அங்கேருந்து ஒரு தடவை அப்படி எங்கன்னா ஒரு அபுதாபி அந்த மாதிரி சில இதெல்லாம் போனால் ஒரு ரோட்டில் காக்கா குருவி இருக்காது. ஏதோ ஒரு காரு 2 காரு அவ்வளோதான் இருக்கும். அப்போ அந்த ஒரு கார் 2 காருக்கிட்ட தான் அவங்க டேக்ஸ் வாங்குறாங்க. ஆனால் அந்த ரோடு மொத்தம் அவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க. நீங்கள் இங்கேருந்து பெங்களூருக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே ஒரு கார் 2 காரா வழி ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. வழி ஃபுல்லாக ஆயிரக்கணக்கான கார் இருக்குது. அப்போ அந்த ஆயிரக்கணக்கான காருக்கிட்ட இவங்க டேக்ஸ் வாங்குறாங்கல்ல. ஒரு கார் 2 காருக்கு டேக்ஸ் வாங்கிட்டு அவன் ரோடை நல்லா வச்சுருக்கும்போது ஆயிரக்கணக்கான காருக்கிட்ட நம்ம டேக்ஸ் வாங்கிட்டு நம்மளால ஏன் ரோடை ஒழுங்காக வச்சுருக்க முடியல? ஸோ அது வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இணையான மக்கள் தொகை இருக்கிற சைனாவில் போய் பாருங்கள், ரோடெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. மத்திய பட்ஜெட் இப்போ 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட இருக்கு. அந்த பட்ஜெட்டில் ஏதாவது அறிவிப்புகள் இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக இருக்கும் தான் எதிர்பார்க்குறாங்க எல்லாரும். இதுக்கு முதல் முக்கிய காரணம் வந்து வரிகள் அதிகம்னு அவங்க நினச்சி குறைக்கலான்ற மாதிரி எண்ணம் கிடையாது. பங்குச்சந்தையில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து அதிகபட்சமாக வந்து பங்குகளை விற்றுக்கினே வராங்க. அவங்க வந்து இந்தியாவுடைய எதிர்காலமே இப்போ ஒரு கேள்விக்குறியாகிற அளவுக்கு அவங்க வந்து பங்குகளை ரொம்ப அதிகமாக விற்றுக்கினே வராங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு சென்டிமெண்ட்டு, ஏன்னா ஒரு நாடு ஒரு பொருளாதாரம் நிலையாக இருக்கணும்னா அந்த நாட்டில் இருக்கிற ஒரு பங்குச்சந்தையும் ஒரு நிலையாக நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு தொழிலதிபர்கள்லாம் இங்கே வந்து பணத்தை வாங்கி தொழில்களை பெருக்கி நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்க முடியும். ஸோ இந்த பங்குச்சந்தைகள் வந்து கடந்த ஒரு வருஷமாக ரொம்ப மோசமாக இருக்குது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம மேலே நம்பிக்கை இழந்துன்னு வராங்க. இந்த நம்பிக்கையை மீட்டு எடுத்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இப்போ மத்திய அரசாங்கம் இருக்குது. அதனால் இந்த பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஏதாவது செய்வாங்க அப்படின்ற புதிய அறிவிப்புகள் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. எஃப்ஐஐ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தொடர்ச்சியாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? தொடர் வீழ்ச்சிக்கு அதுதான் காரணமா? இந்த கரோனா வைரஸுக்கு அப்புறம் இந்தியாவில் பங்குச்சந்தைக்கு உள்ளே வரவங்க வந்து ரொம்ப அதிகமாயிட்டாங்க. ஸோ அதிகமான மக்கள் இப்போ உள்ளே வராங்க, அதிகமான பணத்தை கொண்டு வராங்க. அப்போ அதிகமான மக்களும் அதிகமான பணமும் வரும்போது பங்குச்சந்தைகள் ஏறணும். ஆனால் எவ்வளவு பணம் வந்து இங்கே சிறு முதலீட்டாளர்கள் உள்ளே கொண்டு வராங்களோ அதுக்கு சமமான அளவுக்கு அங்கே வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்கே பங்குகளை விற்றுக்கினே வராங்க. ஸோ இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு சென்ற ஆண்டு மட்டும் 3 லட்சம் கோடி என்ற அளவுக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர் பங்குகளை விற்றுட்டு வெளியே போயிருக்காங்க. இந்த ஜனவரி மாதமும் இது வரைக்கும் இன்றைய தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய்க்கு மேலே விற்றுருக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 3,60,000 கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்கே பங்குகளை விற்றுட்டு வெளியே போகிறாங்க. அப்போ அது அவங்களுடைய நம்பிக்கையின்மையை தானே காமிக்குது, அரசின் மீதான நம்பிக்கையின்மை. கண்டிப்பாக இந்த ட்ரெண்ட் வந்து இந்த புத்தாண்டு முழுவதும் இந்த ஆண்டு முழுவதுமே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? அதாவது இப்போ எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்கிறேன் பாருங்கள். 2019 தான் நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு புதிய ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வந்தாங்க. அவங்க வந்த உடனே இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு ஏதோ டேக்ஸ் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ரொம்ப அதிருப்தி ஆகிட்டு தொடர்ந்து பங்குகளை விற்றுக்கினே இருந்தாங்க. அப்போ தொடர்ந்து பங்குகளை விற்றுக்கினே இருக்கும்போது எதை பண்ணி அதை அவங்க நம்பிக்கையை திருப்புறது அப்படின்னு தெரியல இவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணாங்க, திடீர்னு ஒரு நாள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நாங்கள் வந்து கார்ப்பரேட் டேக்ஸு 30% 22% வரைக்கும் குறைக்கிறோம் அப்படின்னு ஒரே ஷாட்டில் ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 1 கோடி ரூபாய்க்கு கீழே ப்ராஃபிட் இருந்தால் 22%, 1 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் இருந்தால் 25%, 30% 25% ஒரே ஷாட். இன்னும் கொஞ்சம் விவரமாக உங்களுக்கு சொல்லணுன்னாக்கா, பிஜேபி 2014 ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே அருண் ஜேட்லி வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். அவர் தான் முதல் பட்ஜெட் தாக்கல் பண்ணார். அந்த முதல் பட்ஜெட்டில் என்ன சொன்னார்னா, கார்ப்பரேட் டேக்ஸ் 30% இருக்குது, அடுத்த 5 ஆண்டுகளில் படிப்படியாக குறைச்சி 25% நாங்கள் குறைப்போம் அப்படின்னு சொன்னார். அப்போது எல்லோரும் என்ன நினச்சாங்க, 5 வருஷத்தில் நாங்கள் 5% குறைப்போம்னா அப்போ ஒரு வருஷத்துக்கு 1%ஆவது குறைச்சிருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு என்ன சொன்னார், அந்த 1% குறைக்கல. 1 கோடி ரூபாய்க்கு குறைவா டேர்ன் ஓவர் பண்ணுறவங்களுக்கு டேக்ஸ் 30% 25% குறைச்சிடும் அப்படின்னு சொன்னார். ஆனால் 1 கோடி ரூபாய்க்கு கீழே யாருமே பெரிய நிறுவனங்கள்லாம் எதுவுமே இருக்காது.
அதுக்கப்புறம் 2வது வருஷமாவது ஏதாவது செய்வார்னு பார்த்தா 2வது வருஷம் என்ன பண்ணாங்க, 5 கோடி ரூபாய்க்கு கீழே டர்ன் ஓவர் இருக்கிறவங்களுக்கு வரிகளை வந்து 30லேருந்து 25 குறைக்கிறோம். இப்படி இதை தான் பண்ணாங்க. 1 கோடிக்கு, அப்புறம் 5 கோடி, அப்புறம் 10 கோடி, அப்புறம் 50 கோடி, அவ்வளோதான். பெரிய நிறுவனங்களுக்கு யாருக்குமே வந்து இது பண்ணல. ஸோ அப்போ 2019 அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்ட்டு அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகலை. நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆனாங்க. அப்போது யாரும் கேட்கவும் இல்லை. ஒரே ஷாட்டில் வந்து 30லேருந்து 25% யாரும் கேட்காமலே குறைச்சிட்டாங்க. ஸோ அதே போல் கடந்த ஓராண்டுகளாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச்சந்தை மேலே நம்பிக்கை இழந்து நிறைய விற்றுக்கினே வராங்க. இதை என்ன பண்ணுறது, ஸோ இதை ஏதாவது ஒரு நம்பிக்கையை நம்ம மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பட்ஜெட்டில் அப்போ பண்ண மாதிரி ஏதாவது ஒரு டிராஸ்டிக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு பண்ணாங்கனால் பங்குச்சந்தை மீளும், பங்குச்சந்தை மீண்டதுனால் பொருளாதாரம் மீளும், பொருளாதாரம் மீண்டதுன்னா எல்லாருக்கும் நல்லது நடக்கும். அந்த மாதிரி ஏதாவது செஞ்சாங்கனால் மார்க்கெட் வந்து மேலே போகலாம். அப்படி அவங்க எதுவும் செய்யலைன்னா இந்த ஆண்டு முழுக்கவே வந்து பங்குச்சந்தைகள் ஒரு ஃப்ளக்சுவேஷனில், ஆமாம், ஒரு பெரிய ஏற்றம் இறக்கம் இல்லாமல் ஒரு பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, போன வருஷம் ஜனவரி மாதத்துலேருந்து இந்த வருஷம் ஜனவரி மாதம், இந்த ஒரு வருஷத்தில் நம்முடைய பங்குச்சந்தைகள் பார்த்திங்கன்னா ஒரு 4.5% தான் ஏறி இருக்குது. இப்போ ஏறிச்சு, ஒரு நிறைய ஏறிச்சு, நிறைய ஏறி இப்போ திரும்ப கிட்டத்தட்ட ஒரு 10% விழுந்துட்டதுனால இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மொத்தத்தில் போன ஜனவரிலேருந்து இந்த ஜனவரி வரைக்கும் கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4.5 அல்லது 5% தான் ஏறி இருக்குது. ஆனால் நீங்கள் பணத்தை வங்கி வைப்பு நிதியில் வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு 7 அல்லது 8% கிடச்சிருக்கும். ஆனால் இங்கே பங்குச்சந்தையில் உங்களுக்கு 4-5% தான் கிடச்சிருக்கு. இது ஒன்று. 2வது, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தாங்கன்னா அப்போ அவங்க அங்கே டாலர் அங்கேருந்து இங்கே கொண்டு வரும்போது அவங்களுக்கு 82 ரூபா தான் கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ டாலர் வந்து 86 ரூபா 50 காசுக்கு வந்துருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த 4.5%, 5% அந்த ரிட்டர்னு அவங்களுக்கு அந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் அடி வாங்கிடுச்சு. ஸோ வெளிநாட்டு முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருஷத்தில் இந்திய பங்குச்சந்தை 0 ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்குது டாலர் டர்ம்ஸில். ஓகேங்களா? ஸோ ஆனால் நம்முடைய பங்குச்சந்தைகள் வந்து ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதை ரிவைவ் பண்ணணும், ரிவைவ் பண்ணால் தான் இது பொருளாதாரத்துக்கு நல்லது அப்படின்றத ஒரு ஆட்சியாளர்கள் உணர்ந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை செய்வாங்க. இப்போ தொடர் வீழ்ச்சியில் இருக்கு இல்லையா, இருக்கிற இந்த சூழலில் வந்து ஷார்ட் செல்லிங் அது மாதிரி செஞ்சு ரெக்கவர் பண்ணலாம். இது அதுக்கான சரியான தருணமா இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது மார்க்கெட்டில்? அதாவது ஷார்ட் செல்லிங் அப்படிங்கிறது அது தனி. ஒரு பங்குச்சந்தையில் வந்து இன்றைக்கி விற்றுட்டு வாங்குறது. ஸோ அது வந்து ஒரு மேலே இருக்கும்போது விற்றுருந்தா இப்போ கீழே இறங்கி இருக்கும்போது லாபம் கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ ஆல்ரெடி ரொம்ப கீழே இறங்கிட்டோம். ஒருவேளை பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு நல்ல அறிவிப்பு வந்தால் மார்க்கெட் திரும்ப மேலே போயிடும். அப்போ அதனால் இந்த இடத்துல ஷார்ட் செல்லிங் பண்ணுறது வந்து அட்வைசபிள் கிடையாது. இல்லை, பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, பங்குகள் குறையும் போது வாங்குறது நல்லது, வாங்கி போட்டிங்க அப்படின்னா அடுத்த பிறகு அது அது ஓகே, அது நீங்கள் வாங்கலாம். பட் ஆனால் வந்து ஒரு பங்குகள் வந்து குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுனாலே இன்னும் குறையாதுன்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஸோ ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, டு நாட் கேட்ச் ஃபாலிங் நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பங்குகள் வந்து ஒரு 1000 ரூபாயிலேருந்து 500 ரூபா வந்துச்சுன்னா பரவாயில்ல, 500 ரூபா வந்துச்சுனாக்கா அது அங்கேருந்து 200 ரூபா வரும். அந்த வாய்ப்பு இருக்குது. அதனால் பங்குகள் குறைஞ்சிடுச்சுன்ற ஒரே காரணத்துக்காக பங்குகளை நம்ம வாங்கக்கூடாது. நீங்கள் வாங்குகிற பங்குகள் வந்து அந்த நிறுவனத்துக்கு என்ன எதிர்காலம், அது எந்த செக்டரில் இருக்குது, அது என்ன எதிர்காலம் இருக்குது, ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கு என்ன எதிர்காலம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு என்ன கேட்டிங்கன்னா பட்ஜெட்டுக்கு அப்புறமா வாங்கிறது நல்லது. ஏன்னா ஒரு பொதுவாக வந்து ஒரு பொருள் 10 ரூபா கூட கொடுத்து வாங்கினா கூட தப்பு இல்லை. ஆனால் இதுக்கு மேலே அது இறங்காதுன்ற ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் நீங்கள் இப்போ வாங்கிட்டு பட்ஜெட் மோசமாக இருந்ததுனால் இன்னும் பங்குகள் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதில் இப்போதைக்கு முதலீடு பண்ணாமல் ஒரு பட்ஜெட்டுக்கு அப்புறம் சூழ்நிலை சூழல்னு பார்த்துட்டு அது அப்புறம் பண்ணுறது நல்லது. எந்தெந்த பங்குகள்லாம் பாதுகாப்பானதாக இருக்கும், எப்பயுமே பெரிய ஆபத்தை ஏற்படுத்தாது, இதை நம்பி நான் அதை வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற பங்குகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் பொதுவாக ஒட்டுமொத்த பங்குச்சந்தை பார்த்துக்கோங்க. ஒட்டுமொத்த பங்குச்சந்தை வீக்காக இருக்குதுன்னா டிஃபென்சிவ்ஸ். டிஃபென்சிவ்ஸ்னு சொன்னால் இந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் சொன்னேன், அப்புறம் வந்து மருந்துத்துறை, அப்புறம் வந்து ஐடி துறை. இப்போ நான் பங்குச்சந்தையில் புதுசாக இருக்கேன், எனக்கு பங்குச்சந்தை பற்றி பெரிய அறிவு கிடையாது, நான் அதில் வந்து புதுசாக உள்ள நுழையணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட அறிவுரைகள் என்னவா இருக்கும்? பொதுவாக என்ன கேட்டிங்கன்னா இல்லைங்க, இந்த சினிமா துறையும்
பங்கு வர்த்தகமும் இது ரெண்டும் கொஞ்சம் வெளியே இருந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிளாமராக இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு ரஜினியும் கமலும் 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்கலாம். ஆனால் சினிமா துறையில் இருக்கிற எல்லாருமே அங்கே அந்த மாதிரி கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறதில்ல. 100க்கு 99% பேர் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. அதே போல் தான் வந்து பங்குச்சந்தையிலையும் வெளியே இருந்து பார்க்கறதுக்கு இது ரொம்ப கிளாமரஸாக இருக்கும். ஏதோ ஒருத்தர் 2 பேர் இவ்வளோ 1000 கோடி 2000 கோடிலாம் சம்பாரிச்சாங்கன்னு நம்ம படிக்கலாம். ஆனால் அதனால் நம்ம உள்ளே வந்தோம்னா நம்மளுக்கும் அதே மாதிரி 1000 கோடி 2000 கோடி சம்பாரிச்சிட முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஸோ இந்த இந்த பங்கு சந்தை அப்படிங்கிறது வந்து வெளியே இருந்து பார்க்குறதுக்கு ஒரு கிளாமரஸாக இருக்குது. ஆனால் உண்மை வந்து அது கிடையாது. நான் ஒரு ஜோக்காக சொல்லுவேன், இந்த கல்யாணம் ஆகாத பசங்களாம் எப்படியாவது ஒரு பொண்ணு கிடச்சா கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கும். ஆனால் கல்யாணம் ஆனவனை போய் கேட்டு பாருங்கள், ஏன்டா கல்யாணம் ஏன்டா பண்ணணும்? அந்த பங்குச்சந்தைக்கு வராமல் இருக்கிறவங்களாம், ஐயோ நம்ம எப்படியாவது பங்குச்சந்தைக்குள்ளே போய் இந்த பங்குச்சந்தையில் இருக்கிறவனை கேட்டு ஏன்டா பாருங்க, ஏன்டா வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லாங்க. எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணணும்? என்னோட வருமானம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா, அந்த வருமானத்தில் எந்த அளவுக்கு என்ன பெர்சன்டேஜ் பங்குச்சந்தைக்குன்னு ஒதுக்கலாம்? இல்லை அது எப்படி அந்த அந்த முறையே சரிதானா? இல்லை வேறு அதுக்கு ஏதாவது மாற்று அப்படி ஏதாவது இருக்கா? இல்லைங்க, இதில் வந்து ஒரு 2 விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து மாதம் மாதம் சம்பாதிக்கிறீங்க. மாதம் மாதம் ஒரு தொகையை வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 50,000 சம்பாதிக்கிறீங்க. எனக்கு ஒரு 40,000 தாங்க செலவாகுது, ஒரு 10,000 சேமிப்பு இருக்குது அப்படின்னா, அதில் ஒரு மாதம் மாதம் ஒரு 5,000 பங்கு சந்தையில் முதலீடு பண்ணலாம். பங்குச்சந்தைக்குன்னா 5,000 ஒதுக்கலாம். ஆமாம், அது உங்களுடைய சேமிப்பு எவ்வளோ இருக்கோ அதில் 50% மாதம் மாதம். அதான் நீங்கள் சொல்கிற சர்ப்ளஸ். ஆமாம், அந்த மீதி 50% நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ அந்த டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இதில் இருக்கணும். ஸோ ஒருவேளை பங்குச்சந்தைகள் ரொம்ப கீழே இறங்கிச்சுனால் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டெப்ட்டில் இருக்கிறத க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பங்குகளில் நீங்கள் அதிகமாக முதலீடு பண்ணலாம். ஒருவேளை ரொம்ப அபரிதமாக ஏறிடுச்சுன்னா இந்த பங்குகளில் இருக்கிறத கொஞ்சம் பாதியை விற்றுட்டு, ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குனீங்க, ஒரு 200 ரூபாய் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பாதி ஷேரை விற்றுட்டிங்கன்னு வச்சுங்க, நீங்கள் போட்ட மொத்த காசை எடுத்துறீங்களா, மீதி இருக்கிற ஷேர் அது என்ன ஆனாலும் கவலை இல்லை. இல்லை இந்த முறை சரியா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, சிலர் இப்போ சஜஸ்ட் பண்ணுறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு செடியாக வைக்கிறோம் அப்படின்னா ஒரு தொடர்ச்சி டெய்லி பார்க்காம இருக்கணும். பார்த்துக்காம இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு காலத்தில் மரமாக வரும் அப்படின்றீங்களா? அது மாதிரி நான் ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னா அதை பற்றி கண்டுக்காமல் அதை பற்றி திரும்ப பார்க்காமே இருக்கேன் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வரும்போது அப்போ அதை நான் செல் பண்ணுறத பற்றியோ ஏதோ யோசிக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு 50%க்கு மேலே உங்களுக்கு ப்ராஃபிட் அதில் வருது அப்படின்னா இமீடியட்டாக அதை விற்றுட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துக்கங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. மொத்த ஷேரையும் விற்க சொல்லலையே, ஒரு பாதி ஷேரை விற்றுட்டோம்னா அந்த நம்ம போட்ட பணத்தை எடுத்துகிறோம், அதை டெப்ட் ஃபண்டுக்கு மூவ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அந்த பங்குகள் தொடர்ந்து மேலே போச்சுன்னா சந்தோஷம்தான். நம்ம வாங்கினதில் பாதி தானே விற்று மீதி பாதி வச்சுருந்தோம். ஸோ லாஸ் இருக்காதுன்னு சொல்லலாம். ஆமாம், ஏதோ ஒரு காலத்தில் அது திரும்ப கீழே இறங்கிச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ திரும்ப இந்த டெப்ட் ஃபண்ட்லேருந்து அதை எடுத்து மேனேஜ் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓரளவுக்கு பண்ணாக்கா இது பண்ணால், ஆனால் இருந்தாலும் நிறைய பேர் நினைக்கிற அளவுக்கு நம்ம பங்குச்சந்தையில் வந்தால் நம்ம வந்து ஒரு மல்டி மில்லியனர் ஆகிடலாம் அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்க கேள்விதான். அது தொடர்ச்சியாக எல்லாருமே கேட்குறது, பங்குச்சந்தையில் நான் எப்படி கோடீஸ்வரர் ஆகிறது. நீங்கள் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க ரூல் 72 அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது எப்படி சாத்தியம்? இல்லை, கண்டிப்பாக வந்துங்க எந்த ஒரு துறையிலுமே ஒரு ஷார்ட்கட்டுங்கிறது கிடையாது. உங்களுடைய கடின உழைப்பு, உங்களுடைய திறமை, உழைப்பு, நல்ல எண்ணங்கள் எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து ஒரு இதாக வருமே தவிர நம்ம நினச்சப்பெல்லாம் வந்து கோட்டீஸ்வரன் ஆகிட முடியாது. ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்படி ஆகிட முடியுதுன்னு வச்சுங்களேன், நாட்டில் எல்லாருமே கோட்டீஸ்வரர் ஆகிடுறாங்க. எல்லாருக்குமே கோடிக்கணக்கில் காசு இருக்கும்போது என்னாகும், எல்லா பொருள் விலையும் ஏறிடும். ஸோ அது அப்படி நடக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு அதாவது நீங்கள் உங்கள்கிட்ட பணம் இருக்குது, சேமிப்பு இருக்குது, அதை வந்து நீங்கள் வங்கியில் வைப்பு நிதியில் வச்சிங்கன்னா ஒரு 7-8% கிடைக்குதுன்னா, நீங்கள் பங்குச்சந்தையில் போட்டிங்கன்னா ஒரு 12-15% கிடைக்கலாம். அது கிடைக்காமலும் போகலாம், அது வேறு விஷயம். அந்த ஒரு எதிர்பார்ப்போடு வரணும். ஆனால் ஏதோ நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்து ஏதோ ஒரு நிறுவனம் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்குது அப்படின்னா ஓகே, அது நம்முடைய அதிர்ஷ்டம். நம்ம அதிர்ஷ்டம்னு பார்க்குறதா, இல்லை நான் வந்து சரியாக ஓரளவுக்கு கணிச்சு, இல்லை அது சம்மந்தமாக அந்த நிறுவனத்தோட ப்ரொஃபைலை ஓரளவுக்கு படித்து இப்போ இந்த டைமில் பண்ணுனா அது நல்ல ரிட்டர்ன் வரும் அப்படின்னு நான் என்னோட முயற்சியோ இல்லை பயிற்சியிலையோ அது வந்துச்சுன்னு உங்களுடைய முயற்சி இருக்குது, பயிற்சி இருக்குங்க. ஆனால் நாளைக்கு சூழ்நிலைகள் மாறலாம் இல்லையா? அப்போ சூழ்நிலைகள் மாறும்போது என்ன ஆகும்? ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் வந்து, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், டைப் ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் வச்சா நல்லா காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் வச்சிங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, கம்ப்யூட்டர் வந்தப்போ டைப் ரைட்டிங் வந்து போயிடுச்சு. ஸோ சூழ்நிலைகள் மாறலாம்.
அந்த காலத்துலலாம் நாங்கள் வந்து ஒரு வீடியோ கேசட் விஹெச்எஸ்னு சொல்லுவாங்க, வி வீடியோ வீடியோ பிளேயர். பிளேயர்னு இருந்தது. அதுக்கப்புறம் போயிட்டு அப்புறம் சிடி வந்தது. அப்புறம் சிடி போயிட்டு டிவிடி வந்தது. ஸோ இப்போல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் உங்களுக்கு டிஜிட்டல்ல, பென் டிரைவ்ல அப்படி வந்துடுது. இந்த ஃப்ளாப்பி டிஸ்க் இருந்தது, அதுக்கு பிறகு சிடி இருந்தது, சிடிலேருந்து பென் டிரைவ் வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன ஆகும், ஒரு இண்டஸ்ட்ரியே வந்து அழிஞ்சிரும். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஒரு ஒரு ஃபில்ம் அந்த ஃபில்ம் ரோல் இருக்கும். அந்த ஃபில்ம் தயாரிக்கிற கம்பெனிலாம் ஒரு இருந்தது. இப்போ அந்த ஃபில்ம் தயாரிக்கிற கம்பெனியே கிடையாது. ஏன்னா இப்போ எல்லாமே ஸோ இன்னைக்கு தான் நீங்கள் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ண முடியும். இந்த நிறுவனம் நல்லா இருக்குமா? இந்த நிறுவனத்துக்கு எதிர்காலம் இருக்குதா? அப்படின்றத நீங்கள் இன்னைக்கு தான் ஆராய்ச்சி பண்ணீங்க. ஆனால் அது வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு வேலிடாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. அதுதான் நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். நீங்கள் செடியை வச்சுட்டு அப்படியே 10 வருஷம் இது பண்ணுன்ட்டு. அதே போல் பங்குச்சந்தை நீங்கள் முதலீடு பண்ணிவிட்டு ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு யாராவது ஒரு டைப் ரைட்டிங் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு, இல்லை ஃபிலிம் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 20 வருஷம் உட்காந்துருந்தாருன்னா அவருக்கு லாஸ் அதில் ஆகும். அர்த்தம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு அப்பப்போ ஒரு நம்மள அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். அப்டேட் பண்ணிங்கன்னு அப்கிரேட் பண்ணிங்கன்னு. ஸோ எந்தெந்த நேரங்களில் வந்து ஒரு எந்த சூழ்நிலைகள் மாறுது, ஸோ அந்த சமயத்தில் இது அதை நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக நம்ம பண்ண வேண்டியிருக்கும். நிறைவா 2 கேள்விகள். அமெரிக்க புதிய அதிபர் ட்ரம்ப் வந்த பிறகு அவர் நிறைய இப்போ வரி சீர்திருத்தங்கள் நிறையா கொண்டு வராரு. ஃபெடரல் பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நிறையா முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அதோட தாக்கம் நம்மளோட இந்திய பங்குச்சந்தையில் எந்த அளவுக்கு இருக்கும்? அது ஆபத்தானதாக இருக்குமா, ஆரோக்கியமானதாக இருக்குமா? கண்டிப்பாக வந்து அமெரிக்காவில் எது நடந்தாலுமே அதனுடைய தாக்கம் வந்து உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் இருக்கும். கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கும் இருக்கும். ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, வெளிநாட்டிலேருந்து அமெரிக்கா உள்ள போய் பொருட்களை விற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வரியை வந்து அதிகமாக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து அமெரிக்காவிலே தயாரிக்கிற பொருளை வாங்குங்க, வெளிநாட்டில் இருக்கிற பொருளை வாங்காதுங்கன்ட்டு. ஸோ அப்படி வரி விகிதங்கள் அதிகமாச்சுன்னா, ஸோ நம்முடைய பொருட்களோட விலை அங்கே அதிகமாகிடும். ஸோ அதனால் நம்முடைய ஏற்றுமதி வந்து அமெரிக்காவுக்கு குறையும். ஸோ இந்தியா வந்து கிட்டத்தட்ட 70% ஏற்றுமதி வந்து அமெரிக்காவுக்கு தான் பண்ணுறாங்க. இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் 70% வந்து அமெரிக்கா கூட இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அமெரிக்காவில் நடக்கிற சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நமக்கு இங்கே ஒரு பாதிப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும். இல்லை, இப்போ ட்ரம்ப் எடுத்துகிட்டு வர்ற இந்த முயற்சி வந்து நமக்கு எப்படி, நமக்கு ஃபேவராக இருக்குமா இல்லை எப்படி இருக்கும்னு கேட்குறேன். அதாவது இப்போ இது வரைக்கும் இந்தியா ஸ்பெசிஃபிக்காக அவர் எந்த முடிவும் எடுக்கலை. சீனாவுக்கு எதிராகவும், கனடா, மெக்சிகோவுக்கு எதிராகவும், இன்றைக்கி இந்த கொலம்பியாவுக்கு எதிராக சில நடவடிக்கைகள்லாம் எடுத்துருக்கிறாரு. இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக எதுவும் எடுக்கலை. ஆனால் அதே நேரத்தில் ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு சாதகமாக இருப்பார் அப்படின்னு நம்புறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஸோ பொதுவாகவே வந்து ஒரு ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் சண்டை நடக்குது. இதனால் வந்து ரஷ்யா மேலே பொருளாதார தடைகளை வந்து நிறைய மேற்கத்திய நாடுகள் விதிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த பொருளாதார தடைகளை மீறி நாம் வந்து ரஷ்யா கிட்ட தான் வந்து க்ரூட் ஆயில் வாங்குகிறோம். ஸோ இதனால் வந்து நம்ம எப்பவுமே வந்து ஒரு கொள்கை ரீதியாக வந்து ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு எதிராக தான் நம்ம நிற்கிறோம். ஸோ இதனால் வந்து நமக்கு பெருசாக நெகட்டிவாக எதுவும் செய்யலைனாலும் ஒரு பாசிட்டிவாக எதுவும் செய்ய மாட்டார். ஸோ இன்னும் கேட்டிங்கன்னா, பாரத பிரதமர் வந்து நரேந்திர மோடியும் வந்து ட்ரம்ப்புக்கு ரொம்ப க்ளோஸு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லின்னு இருந்தாங்க. ஆனால் ட்ரம்ப்பினுடைய பதவியேற்பு விழாவுக்கு கூட கூப்பிடல. நரேந்திர மோடியை கூப்பிடல. ஸோ இந்த இதில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரம்ப்பினுடைய நடவடிக்கைகள் கண்டிப்பாக வந்து மற்ற நாடுகளுக்கு, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை எல்லா நாடுகளுமே பாதகமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன நல்ல விஷயம் என்னென்னா, அவர் கண்டமேனிக்கு வந்து இந்த மாதிரி டேக்ஸ் அதிகமாக்கினார்னா அமெரிக்காவில் உள்நாட்டில் வந்து அவங்களுக்கு பாதிப்பு இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகும். அங்கே ஆல்ரெடி இன்ஃப்ளேஷன் 2022 அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் அதிகமாகி தான் அமெரிக்கா வந்து பெரும் வீழ்ச்சியை சந்திச்சுது. ஸோ அந்த வீழ்ச்சியிலேருந்து அவங்க இன்னும் மேலலை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டுன்னு வராங்க. ஸோ அதனால் அவருக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களாம் ரொம்ப வேகமாக போகாதீங்க. நம்ம ரொம்ப வேகமாக போனால் மற்ற நாடுகளை பனிஷ் பண்ணுறதுக்கு பதில் நாமளே பனிஷ் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துடும். அதனால் பொதுமக்கள் வந்து நமக்கு எதிராக திரும்புவாங்க. ஸோ இப்போ தான் வட்டி விகிதங்கள்லாம் ரொம்ப அதிகமாக போயிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இந்த இவர் வந்து வெளிநாட்டு பொருட்களுக்கு அதிகமாக வரி விதிச்சாக்க உள்நாட்டில் வந்து இன்ஃப்ளேஷன் விலைவாசி ஏறிடும். ஸோ அதனால் ஓரளவு பெருசாக எதுவும் நெகட்டிவாக பண்ண மாட்டார் ட்ரம்ப்பு அப்படின்னு நம்ம நம்பலாம். தங்கம் விலை தொடர்ச்சியாக அதிகரிச்சுக்கிட்டே போகுது இல்லையா? இதோட பீக் அப்படின்னு எதை சொல்லலாம்? எப்போ வரைக்கும் இது போகும்? நான் இப்போ போய் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ, இல்லை தங்கம் வாங்குறதோ, இல்லை வாங்கி நான் வச்சுக்கிறதோ எது சரியாக இருக்கும்? இல்லை, கண்டிப்பாக வந்து தங்கம் வந்து இதுதான் பீக் அப்படின்னு சொல்ல முடியாது. தங்கத்தினுடைய விலை வந்து தொடர்ந்து ஏறுமுகமாக தான் இருக்கும். பொதுவாக சொல்லிடுறேன் பாருங்கள்,
பொதுவாக வந்து பொருளாதாரங்களுடைய நிலைமை சரியில்லைன்னா தங்கத்தோட விலை ஏறும். பொருளாதாரம் சரியில்லைன்னா தங்கத்தோட விலை ஏறும். பொருளாதாரம் நல்லா இருந்தால் தங்கத்தோட விலை குறையும். இதுதான் ஒரு அடிப்படை விதி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. தங்கம் அப்படின்றது வந்து இந்தியாவில் தங்கம் விலை வந்து எப்படி நிர்ணயம் ஆகுதுன்னா அது 3 காரணங்கள் இருக்குது. உலக மார்க்கெட்டில் தங்கத்தோட விலை எவ்வளோ? 1. 2வது இந்தியாவுக்கு கொண்டு வராங்க இல்லையா அந்த தங்கத்தை, அப்போ வந்து வரி விதிப்பாங்க. ஸோ அவங்க எவ்வளோ வரி விதிக்கிறாங்க? 2வது. 3வது வந்து ருப்பி எக்ஸ்சேஞ்ச் ரேட். தங்கம் வந்து அங்கே டாலரில் தான் ட்ரெண்ட் நடக்கும். ஸோ நீங்கள் ஒரு தங்கம் வாங்கினீங்கன்னா ஒரு டாலர் கொடுக்கணும். இப்போ போன வருஷம் ஒரு டாலர் கொடுக்கணுன்னா 82 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு டாலர் கிடச்சிது. இப்போ 86 ரூபா 50 காசு கொடுத்தா தான் ஒரு டாலர் கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு 5% இறங்குச்சுன்னா தங்கத்தோட விலை ஆட்டோமேட்டிக்காக 5% ஏறிடும். அப்போ எப்போ நம்முடைய ரூபாயோட மதிப்பு குறையும்? நம்முடைய பொருளாதாரம் சரியில்லைனாக்கா. ஸோ நம்முடைய பொருளாதாரம் சரியில்லைன்னா நம்முடைய ரூபாயோட மதிப்பு குறையும். அப்போ நம்ம ரூபாயோட மதிப்பு குறையும் போது தங்கத்தோட விலை ஏறும். பொருளாதாரம் சரியில்லைன்னா அரசாங்கத்துக்கு வர வருவாய் குறையும். அப்போ என்ன பண்ணுவாங்க? எப்பட்றா வருமானத்தை அதிகமாக்குறதுன்ட்டு டேக்ஸ் அதிகமாக்கிடுவாங்க. கோல்டுக்கு டேக்ஸ் அதிகமாக்கிடுவாங்க. ஸோ அப்போ அதனால் ஏறிடும். ஸோ ஒட்டுமொத்த பொருளாதார சூழ்நிலை உலகம் முழுக்க மோசமாக இருந்தாலும் இந்த ட்ரம்ப் வந்திருக்கிறாரு, இதில் அன்சர்டனிட்டி இருக்குது அப்படின்னா ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமும் கொஞ்சம் இதுவாகும்போது அங்கேயும் விலை ஏறும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 வகையான காரணங்களில் இதுவாகும். ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ்னு ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணாங்க அரசாங்கம்? இந்த வரியை ஏற்றி ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 18%ன்ற அளவுக்கு வரி ஏறிடுச்சு. 15% இம்போர்ட் டேக்ஸும் 3% ஜிஎஸ்டின்ட்டு 18%. ஸோ நீங்கள் ரொம்ப சரி அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லைன்ட்டு ரொம்ப வரி ஏற்றி விட்டுட்டிங்கன்னா என்னாகும்? வெளிநாட்டில் விற்கிற விலைக்கும் இந்தியாவில் விற்கிற விலைக்கும் விலை வித்தியாசம் ரொம்ப அதிகமாகிடும். இந்த ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா கள்ளக்கடத்தல் அதிகமாகும். பிளாக் மார்க்கெட்டில் நிறைய விற்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், கடத்தல் அதிகமாகும். ஸோ இன்ஃபேக்ட் அது அதிகமாகிட்டு தான் கவர்மெண்ட் வந்து டேக்ஸை ஏற்றுறது எதுக்குன்னா வருமானம் அதிகமாக வரும்ன்ட்டு தான். ஆனால் இவங்க டேக்ஸை ஏற்ற பிளாக் மார்க்கெட் அதிகமாகிட்டு இவங்களுக்கு வர டேக்ஸை குறைஞ்சிரும். அதனால தான் போன பட்ஜெட்டில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து தங்கத்தோட இம்போர்ட் டேக்ஸ் வந்து 9% குறைச்சாங்க. ஓகேங்களா? அதனால் ஒரு பொருளாதார சூழ்நிலைகள்லாம் சரியாக இல்லாத காலகட்டங்களில் தங்கத்தோட விலை ஏற்று முகத்தில் தான் இருக்கும். பட் பெருசாக ஏறுமா ஏறாதான்னு சொல்ல முடியாது. ஆனால் பெருசாக இறங்குறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஒரு காமன் வேணால் நான் எந்த இதில் முதலீடு பண்ணுறது அல்லது இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது அல்லது சேமிப்பு வைக்கிறது எதில் பண்ணலாம்? ஒன்று பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இல்லை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா தங்கத்தில் முதலீடு பண்ணுறது. இதில் எது ஆரோக்கியமான அல்லது பாதுகாப்பான சேமிப்பாக இருக்கும்? பொதுவாங்க உங்களுடைய சேமிப்பு எவ்வளோ இருக்கோ அதில் ஒரு 20% தங்கத்துலேயும், ஒரு 40% வங்கி வைப்பு நிதிகள்லையும், ஒரு 40% பங்குச்சந்தையிலையும் பண்ணுறது நல்லது. இந்த 40% பங்குச்சந்தையிலேருந்து உங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனால் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் பங்குகளை தேர்ந்தெடுத்து வாங்கலாம். அல்லது நமக்கு அந்தளவு திறமை இல்லை அப்படின்னா திறமையாக அந்த வழி நடத்துகிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட், அவங்கக்கிட்ட நம்ம முதலீடு பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒன்று. இதுக்கப்புறம் வந்து ஒரு அந்த பங்குச்சந்தைன்றது கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்குன்றதுனால ஒரு வேளை வந்து கொஞ்சம் நல்லா அதீதமாக ஏறுச்சுன்னா அதில் பாதி விற்றுட்டு எஃப்டிக்கு போயிடுறது. பங்குச்சந்தை ரொம்ப இறங்குச்சுன்னா பாதி எஃப்டியை கட் பண்ணிவிட்டு பங்குச்சந்தைக்கு வருது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்போ இந்த எஃப்டிக்கும் இந்த பங்குச்சந்தைக்கும் இருக்கிற ரிலேஷன் வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி. மற்றபடி குறைஞ்சபட்சம் 20% நீங்கள் தங்கத்தில் உங்களுடைய சேமிப்பு இருக்கணும். கடைசியான கேள்வி, இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது சரிதானா? இப்போ நிறையா இடங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்சூரன்ஸ் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு, அது சும்மா உங்களோட பணத்தை வாங்கி வச்சு உங்கள்கிட்டயே திரும்ப கொடுக்குறாங்க, அதில் ஒரு லாபம் இல்லை, அதில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றின அவேர்னஸ் ஓரளவுக்கு மக்கள்கிட்ட இப்போ கொஞ்சம் பார்க்க முடியுது, வர தொடங்கியிருக்கு. இன்னும் நிறுவனங்கள் நிறையா விளம்பரமும் இப்போ செய்ய ஆரம்பிக்கிறாங்க, தனியார் நிறுவனங்களும் சரி, பொதுத்துறை நிறுவனங்களாக இருந்தாலும் சரி. இது இன்சூரன்ஸ் எந்த அளவுக்கு சரி அப்படின்னு நினைக்கிறேன்? அதாவதுங்க ஒரு சின்ன கதை, நான் படித்த ஒரு சின்ன கதை சொல்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஒரு கீரை விற்கிற அம்மா ஒருத்தர் வராங்க. ஒரு குடும்பத் தலைவி வந்து அந்த கீரை வந்து பேரம் பேசுகிறாங்க. ஒரு கீரை கட்டு 15 ரூபாயா? இல்லை நான் 10 ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னு பேரம் பேசுகிறாங்க. அப்போ திடீர்னு அந்த கீரைக்காரம்மா வந்து கொஞ்சம் மயக்கம் அடைஞ்சிடுறாங்க, கொஞ்சம் தலை சுற்றுது அவங்களுக்கு. உடனே இந்த குடும்பத் தலைவி வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லி ஒரு 4 இட்லி எடுத்துன்னு வா, காஃபி எடுத்துன்னு வா
அப்படின்னு சொல்லிட்டு ஏம்மா வந்து சாப்பிடாம எதுக்கு வேலை செய்கிற அப்படின்னு அந்த பெண்மணிக்கு அறிவுரை சொல்கிறாங்க. அப்புறம் அந்த கீரைக்காரம்மா போனதுக்கப்புறம் அவங்க பொண்ணு கேட்குறா, ஏம்மா ஒரு கீரை வாங்குறதுக்கு 15 ரூபா ஒரு கட்டுன்றதுக்கு 10 ரூபான்னு பேரம் பேசினேன், ஆனால் இப்போ நீ 100 ரூபாய்க்கு இட்லியும் காஃபியும் கொடுத்துருக்குற அப்படின்னா அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், வியாபாரம் வேறு, சேரிட்டி வேறு, பிஸ்னஸ் வேறு, சேரிட்டி வேறு. டோன்ட் மிக்ஸ் பிஸ்னஸ் வித் சேரிட்டி, டோன்ட் மிக்ஸ் சேரிட்டி வித் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் தான் நீங்கள் வந்து ஒரு ரிட்டர்ன் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது பிஸ்னஸ் இல்லைங்களா. இன்சூரன்ஸ் வேணும்னா அது ஒரு பாதுகாப்பு. நம்ம வேலை செய்கிறோம், நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு என்ன ஆகும், ஒரு பாதுகாப்பு வேணும். அதுக்காக தான் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணோம். நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நம்ம குடும்பத்துக்கு தேவையான பணத்தை கொடுக்கும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் வரணும்னா அது பிஸ்னஸ்ஸு, இது பாதுகாப்பு. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது இல்லைங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் வேணுமானா கண்டிப்பாக இன்சூரன்ஸ் வேணும். ஆனால் அந்த இன்சூரன்ஸு டேர்ம் இன்சூரன்ஸாக மட்டும்தான் இருக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ் தான் வெறும் இன்சூரன்ஸ், அது வந்து பாதுகாப்புக்காக பண்ணுறது மட்டும்தான் அது. மற்ற எல்லா இன்சூரன்ஸுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்சூரன்ஸ் பாதி பிஸ்னஸ் பாதி, நீங்கள் மாதம் மாதம் அவ்வளோ கட்டினீங்கன்னா நாங்கள் அவ்வளோ கொடுப்போம். நீங்கள் அதையெல்லாம் வந்து நீங்கள் அந்த இன்ஃப்ளேஷனு, இந்த பேங்க்கில் வைக்கிற வைப்பு நிதிக்கு உண்டான வட்டி அதெல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவு கூட கொடுக்க மாட்டாங்க, அதில் பாதி கூட வராது. ஸோ அதனால் வந்து ஒரு டோன்ட் மிக்ஸ் பிஸ்னஸ் வித் பாதுகாப்பு, சேஃப்டி. சேஃப்டியும் பிஸ்னஸையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணாதீங்க, இது ரெண்டும் தனித்தனியாக வச்சுங்க. பிஸ்னஸ் வேணும்னா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுங்கள், நீங்கள் மற்ற வகையில் முதலீடு பண்ணுங்கள். இன்சூரன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் எடுங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் தாண்டி வேறு எந்த இன்சூரன்ஸுக்கும் போகாதீங்க. நான் சொல்கிறது லைஃபுக்கு. அஃப்கோர்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் தனி, மெடிக்கல் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸும் இருக்கலாம். இதுநேரம் வரை உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு உங்கள் நேரத்திற்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நன்றி.